வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கழிவுநீர் நேரடியாக கடலில் கலப்பதை தவிர்க்க வேண்டும் என சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரி ஆளுநர் மாளிகை தற்காலிக அலுவலகத்தின் பின்புறம் கடல் பகுதியில் கழிவுநீர் நேரடியாக கடலில் கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. எனவே கழிவுநீர் வடிகட்டும் கால்வாய்களை ஏற்படுத்தி குப்பை, பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்திய பின் அதை கடலில் கலக்கவிட வேண்டுமென வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். காரைக்காலில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு விடுபட்டுள்ள நபர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய யுனைடெட் ட்ரேட் யூனியன் சென்டர் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு விடுபட்டுள்ள நபர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் அலட்சியப்படுத்தும் புதுச்சேரி தொழிலாளர் துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அகில இந்திய யுனைடெட் ட்ரேட் யூனியன் சென்டர் சார்பில் 50க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் காரைக்காலில் உள்ள தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கட்டுமான தொழிலாளர்களுக்கு விடுபட்டுள்ள நபர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் வரும் 6ஆம் தேதி முதல் அகற்றப்படும் என மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எதிர்வரும் 6ஆம் தேதி ஏர்போர்ட் சாலை, நாவலர் பள்ளி வரை, செஞ்சி சாலை, 7ஆம் தேதி ஈசிஆர் ராஜீவ்காந்தி சதுக்கம், மடுப்பேட் சந்திப்பு வரை, ஆம்பூர் சாலை, 10ஆம் தேதி மடுப்பேட் சிவாஜி சதுக்கம், அம்பலத்தடையார் மடம் வீதி, மிஷின் வீதி, SV பட்டேல் சாலை வரை, 11ஆம் தேதி லாஸ்பேட்டை காமராஜர் மணிமண்டபம், உழவர் சந்தை, கல்லூரி சாலை, சின்ன சுப்பையா பிள்ளை வீதியில் அகற்றப்படும். வரும் 13ஆம் தேதி ராஜீவ் சதுக்கம், மேம்பாலம் வரை, பாரதி வீதி, 14ஆம் தேதி வழுதாவூர் சாலை, அண்ணா சாலை, 17ஆம் தேதி காமாட்சியம்மன் கோவில் தெரு, 18ஆம் தேதி மூலகுளம் முதல் பெரம்பை சாலை வரை, அரவிந்தோ வீதி, 20ஆம் தேதி விழுப்புரம் மெயின் ரோடு, நீடராஜப்பர் வீதி, 21ஆம் தேதி திண்டிவனம் மெயின் ரோடு, வைஷ்யால் வீதி, 24ஆம் தேதி வள்ளலார் சாலை முதல் ராஜீவ் சதுக்கம் வரை, செட்டி தெரு, 25ஆம் தேதி ரங்கப்பிள்ளை தெரு ஆகிய இடங்களில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. ஆகவே பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள், கட் அவுட்கள் வைத்து உள்ளவர்கள் தாமாக முன்வந்து அவற்றை அகற்ற வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரியபாளையம் அரசு சாராய வடியாலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சாராய ஆலை நுழைவாயில் முன்பு தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி வெளியனூர் அடுத்த ஆரியபாளையம் அரசு சாராய வடியாலையில் 14 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த 53 ஊழியர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை அடுத்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தொடர்ந்து பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கடந்த 2017ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். மீண்டும் வேலை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 53 ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்றத்தின் உத்தரவை புதுச்சேரி அரசு அமல்படுத்தாத நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 53 ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சாராய வடியாலை முன்பு தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 2 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2.57 லட்சத்தை இழந்துள்ளனர். அரியாங்குப்பத்தை சேர்ந்தவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தபடி வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 2 லட்சம் முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. இதேபோல் லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் 57,612 என 2 பேர் மோசடி கும்பலிடம் 2,57,612 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக சென்று தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சியினர் தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக ஜென்மராக்கினி மாதா கோயில் அருகே சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் இந்திய கூட்டணி கட்சியினர் அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மிஷின் வீதி, அம்பலத்தடையார் மடம் வீதி வழியாக 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக தலைமை செயலகத்தை முற்றுகையிட சென்றனர். அவர்களை போலீசார் பேரிகார்டுகள் மூலம் தடுப்புகள் அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு மின் கட்டணத்தை உயர்த்திய புதுச்சேரி அரசையும் மின்துறை அமைச்சரையும் கண்டித்து கோஷமிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை உள்துறை சார்பில் செயல்படும் தடய அறிவியல் ஆய்வகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. புதுவை உள்துறை சார்பில் செயல்படும் தடய அறிவியல் ஆய்வகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஆய்வாளர், விஞ்ஞானி, வேதியியல், இயற்பியல், இளநிலை ஆய்வாளர் ஆகிய பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. பதவிக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பள விவரங்கள் புதுவை அரசின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து சான்றிதழ்களுடன் நவம்பர் 17ஆம் தேதிக்குள் சிறப்பு பணி அலுவலர், தடய அறிவியல் ஆய்வகம், கிருமாம்பாக்கம், புதுவை என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு நரிக்கரம்பை பகுதியை சேர்ந்தவர் விமல். புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி பகுதியில் தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்த முகமது அலி என்பவரிடம் வெளிநாடு செல்ல அணுகிய நிலையில் முகமது அலி என்பவர் தங்களுக்கு மாதம் 1 லட்சம் சம்பளத்தில் நல்ல வேலை இருப்பதாகவும் தற்பொழுது அந்த பணிக்கு ஆட்கள் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி விமல் ரூபாய் 5,80,000 பணம் கட்டிய நிலையில் அவருக்கு பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் சிங்கப்பூர் சென்ற விமலுக்கு தினசரி கூலி வேலை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து தங்களது குடும்பத்தினரிடம் விமல் தெரிவித்துள்ளார். அவரது குடும்பத்தினர் இது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் டிராவல்ஸ் உரிமையாளர் முகமது அலி மீது நடவடிக்கை எடுக்க கோரிய நிலையில் போலீசார் முகமது அலிக்கு சாதகமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முகமது அலி மீதும் அவரை காப்பாற்ற முயன்று வரும் டிஐஜி வருண்குமார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் பாதிப்புக்கு உள்ளான விமல் காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் என்பதால் இந்த பிரச்சினை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசனின் மகனும் கவிஞருமான மறைந்த மன்னர் மன்னனின் 98வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருப்படத்துக்கு சபாநாயகர் செல்வம் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் அவருடைய 98வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அவரது திருவுருப்படத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்து, முன்னாள் எம்எல்ஏவும் பாஜக தலைவருமான ராமலிங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புரட்சி கவிஞர் நாளும் போற்றிய மன்னர் மன்னன் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவுக்கு அறக்கட்டளை தலைவரும் பாவேந்தர் பாரதிதாசனின் பேரனுமான கோ. பாரதி தலைமை வகித்தார். மேலும் மன்னர் மன்னன் கவிதை அடியை தலைப்பாக கொண்ட அமைதி என்றொரு புரட்சி எனும் தலைப்பில் சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த 80 கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ், பைரவி, பாவலர், பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணியை செய்தனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு நாளை இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுவை ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு விடுமுறை தினமான குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு நாளை இயங்காது. அன்றைய தினம் வெளிப்புற சிகிச்சைக்கு நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகூரில் உள்ள பதிவுத்துறை அலுவலகம், ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் பாகூரில் உள்ள பதிவுத்துறை அலுவலகம், ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டார். முதலில் பதிவுத்துறை அலுவலகத்திற்கு சென்ற ஆட்சியர் அங்கு அனைவரும் பணிக்கு வந்துள்ளார்கள் என வருகை பதிவேட்டை பார்வையிட்டார். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் சீராக இயங்குகின்றனவா என்பது குறித்தும்,
பொதுமக்களை அதிக நேரம் காக்க வைக்காமல் உடனுக்குடன் பணிகளை செய்து தர வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இதையடுத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்த ஆட்சியர் குலந்துங்கன், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் அனைவரும் பணியில் உள்ளனரா என வருகை பதிவேட்டை ஆய்வு செய்தார். அரசு ஊழியர்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு வர வேண்டும் எனவும் காலதாமதம் இல்லாமல் சேவையாற்ற வேண்டுமென கூறிய ஆட்சியர், போதுமான மருந்துகள் கையிருப்பில் உள்ளதா என்பது குறித்தும் அங்குள்ள கோப்புகளை பார்வையிட்டார். பின்னர் கஸ்தூர்பா அரசு மேல்நிலை பள்ளியை ஆய்வு செய்த ஆட்சியர், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பணிக்கு வந்துள்ளார்களா என பார்வையிட்டார். மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். மாதம் ஒருமுறை பெற்றோர் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துமாறு ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் 5 IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 19 IAS அதிகாரிகள் பணியில் உள்ளனர். இவர்களில் 5 IAS அதிகாரிகளின் துறைகள் கூடுதல் பொறுப்புடன் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சி ஆணையர் ஸ்ரீ கிருஷ்ணமோகன் உப்புவிற்கு அவர் ஏற்கனவே வகித்து வரும் பொறுப்புகளுடன் கூடுதலாக பள்ளி கல்வி மற்றும் விளையாட்டு, இளைஞர் விவகாரத்துறை கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதாவிற்கு சமூக நலம், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலன் துறைகள் மற்றும் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர் பான்கேர் அமைப்பின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு செயலர் முகமது ஹசன் அபித் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை கூடுதலாக கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறை செயலர் விக்ரந்த் ராஜாவிற்கு குடிமைப்பொருள் வழங்கல் துறை, கூட்டுறவு, சட்டத்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் AFT சுதேசி பாரதி மில் மேலாண் இயக்குநராகவும் கூடுதல் சர்க்கரை ஆலைகள் மேலாண் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். வணிக வரி செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதார குடும்ப நலன், பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைகள் கூடுதலாக அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பினை கவர்னர் கைலாஷ்நாதன் உத்தரவின்படி தலைமை செயலர் சரத் சவுகான் பிறப்பித்துள்ளார். பெத்து செட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை கல்வித்துறை அதிகாரிகள் ராமச்சந்திரன், அனிதா ஆகியோர் தொடங்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார்கள். பெத்து செட்டிப்பேட்டை தியாகி நடேசன் அரசு தொடக்கப்பள்ளியில் இன்று அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. ஆசிரியை கலைவாணி வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக பெண் கல்வி பள்ளி துணை இயக்குனர் ராமச்சந்திரன் மற்றும் வட்டம் ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து 300க்கும் மேற்பட்ட மாணவர்களின் அறிவியல் காட்சி பொருட்களை பார்வையிட்டனர். ஆசிரியைகள் நித்யா, காயத்ரி மற்றும் பரணி நீதிபதிகளாக அழைக்கப்பட்டிருந்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியை தமயந்தி ஜாக்லின் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நீதிபதிகளாக வந்த பிற பள்ளி ஆசிரியர்களையும் சிறப்பு செய்தார். கண்காட்சியில் மழைநீர் சேமிப்பு, தானியங்கி சொட்டு நீர் பாசனம், வானிலை மாற்றம், சூரிய மின்சாரம் மூலம் இயங்கும் அடுப்பு, தெருவிளக்கு, கணிதம் சார்ந்த காட்சி பொருட்களும் இடம்பெற்றன. மேலும் பெற்றோர்கள் சார்பாக அறிவியல் சார்ந்த ரங்கோலிகள் போடப்பட்டன. கண்காட்சியை மற்ற பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் பார்வையிட்டனர். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மையத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு பூரணி பொற்களை சமேத புத்துப்பட்டு ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கூடப்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவமனை கல்லூரி மற்றும் மருத்துவமனை மையத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு பூரணி பொற்கிளை சமேத புத்துப்பட்டு ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நேற்று 2ஆம் காலை யாக பூஜை, மகா பூர்ணாஹீதி, யாத்ராதானம் புறப்பாடு நடைபெற்று கோபுர விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மூலவர், சப்த கன்னிகள், பொம்மி வீரான், பரிவாரம் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் மற்றும் தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகள் தொடங்கிய நிலையில் வாக்காளர்களுக்கு தேர்தல் துறை அதிகாரிகள் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி விண்ணப்ப படிவங்களை வழங்கி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இன்று முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் காரைக்காலில் இன்று காலை முதல் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த பணி தொடங்கியது.
இதில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் தேர்தல் துறை சார்பில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணி விண்ணப்ப படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கி வருகின்றனர். மேலும் வாக்காளர்கள் விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கொண்டு கேட்கப்பட்ட விவரங்களை பதிவு செய்ய வேண்டுமென வாக்காளர்கள் வீடுகளுக்கு சென்று அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். காரைக்கால் மாவட்டம் முழுவதும் 164 வாக்காளர் நிலை அலுவலர்கள் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த பணிக்காக அமர்த்தப்பட்டுள்ளனர். இப்பணியானது இன்று தொடங்கி வருகிற டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது எனவும் வீட்டிற்கு வருகிற வாக்காளர் நிலை அலுவலர்களுக்கு வாக்காளர்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணிகள் தொடங்கிய நிலையில் வாக்காளர்களுக்கு தேர்தல் துறை அதிகாரிகள் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி விண்ணப்ப படிவங்களை வழங்கி வருகின்றனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இன்று முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை முதல் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணி தொடங்கியது. இதில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் தலைமையில் தேர்தல் துறை சார்பில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணி விண்ணப்ப படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கி வருகின்றனர். மேலும் வாக்காளர்கள் விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கொண்டு கேட்கப்பட்ட விவரங்களை பதிவு செய்ய வேண்டுமென வாக்காளர்கள் வீடுகளுக்கு சென்று அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். இப்பணியானது இன்று தொடங்கி வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. வீட்டிற்கு வருகிற வாக்காளர் நிலை அலுவலர்களுக்கு வாக்காளர்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.